நண்பர்களே வணக்கம். நம்ம தூத்துக்குடி கொத்தனார் இருக்கார, அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அருமையான பாட்டு. நம்ம யூடியூப் நண்பர்கள்லாம் அவரை பற்றி கொஞ்சம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறை சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டில் அது இருக்குது, இது இருக்குது, சென்சார் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா இவங்க தான் தேவையில்லாத அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இல்லை இவர் யூடியூப் ரீச் ஆகணுங்கிறதுக்காக இப்படி சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா பாவம் அவர் இந்த பாட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அதை நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து திடீர்னு நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர் உங்கள் யூடியூப்பை அந்த சாங்ஸை மட்டும் பிளாக் பண்ணணும்னு நினச்சாருன்னா உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அது மாதிரி தானே வரும். பாவம் தானே இது. அதாவது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதே மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுவார் அவர். அதனால் வேணாம் விடுங்க. ஏன் இப்போ நம்ம யூடியூப்பை திறந்தால் பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பெண்கள்லாம் பயங்கரமாக என்னன்னு சொல்கிறது, பயங்கரமாக ஆபாசமாக இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் நம்ம பார்க்குறது தான். என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். அதையும் நம்ம மக்கள் டைம் பாஸுக்காக பண்ணுறாங்க. நல்லதையும் பார்க்குறாங்க, கெட்டதையும் பார்க்குறாங்க. நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், கெட்டதை விட்டுறோம். என்ன பண்ணுறோம், நம்ம சுவாரஸ்யமாக இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டுருக்கோம்ல. அதனால் எல்லோரும் போய் நம்ம கேட்க முடியாது. ஒரு சிலர் மட்டும் தான் நம்ம கேட்க முடியும்.